வணக்க நேயர்களே, நான் தான் நகைச்சுவை நடிகர் விஜய் கணேஷ் பேசுகிறேன். இப்போ போன சமையலில் பார்த்துருப்பீங்க, கணவாயை பற்றி பிரட்டல் எப்படி போட்டு பார்த்துருப்பீங்க எல்லாரும். இப்போ என்னென்னா இறால் குழம்பு செட்டிநாடு ஸ்டைலில் பாருங்கள், மண் சட்டியில் வைக்கிறேன் பாருங்கள். இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடானோடனே வெந்தயம் கொஞ்சம் சோம்பு போடணும். வெந்தயம் கொஞ்சம் போடுறேன், கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் போடணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்தா தாங்க எந்த சமையல் டேஸ்ட்டே வரும். ஆஹா, சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த வெட்டி வச்சுருக்க காய்கறி பாருங்கள், தக்காளி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, முதல்ல சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளியை போடணும். எங்கள் வீட்டில் எல்லா சமையலுக்கும் சின்ன வெங்காயம் தான். சின்ன வெங்காயம் பாருங்கள் எப்படி வதங்கிருச்சுன்னு. அதுக்கப்புறம் தக்காளி போட போகிறேன். இந்த தக்காளி வதங்கினோடனே இந்த காய் வெட்டி வச்சுருக்கோம். அதாவது எறா குழம்புல கத்தரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய் இது போட்டால் தான் அதனுடைய டேஸ்ட்டு மணக்கும், சமமான மணக்கும். இப்போ வதங்கிருச்சு. இப்போ காய் அள்ளி போட போகிறோம். வெட்டி வச்சுருக்க காய் எடுத்து போட போகிறோம் பாருங்கள். காய் பாருங்கள், கத்தரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய். எறா குழம்புல இது காம்பினேஷன். எப்படி மீன் குழம்புக்கு மாங்காய் போடுறோமோ அது மாதிரி. அப்படியே கொஞ்சம் மூடி வச்சோம்னா வெந்துடும். அடுப்பு பாருங்கள் எப்படி, மண் சட்டி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. மண் சட்டியில் எது வச்சாலும் சும்மா திகுன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கினா தான் அதுக்கப்புறம் காய் போடணும். தக்காளி வெங்காயம் சேர்த்து வதங்கணும் எண்ணெயோட. இப்போ காய் லேசாக வதங்கிருச்சு. இதை என்ன பண்ண போகிறோம், எறாவை போட போகிறோம். எறா பார்த்துக்க. இதெல்லாம் சேர்த்து காயோடு சேர்த்து வதங்கணும். மீன் குழம்பு வைக்கிற மெத்தடு வேறு, எறா குழம்பு வைக்கிற மெத்தடு வேறு. அதாவது நீங்கள் நினைப்பீங்க என்னடா காய்கறியோட போட்டு எறாவை கிண்டுறாருன்னு. அது சேர்த்து கிண்டும் போது தான் கமன்னு மணக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் ஆவி வந்தோடனே இந்த பாருங்கள், மசாலா கரைச்சி வச்சுருக்கேன். இதை தூக்கி சூப்பராக இருக்குது. இதை தூக்கி ஊற்றிட்டு அப்படியே மூடிட்டோம்னா எறா குழம்பு ரெடி. பார்த்தீங்களா? எப்படி பாருங்கள், காயோடு சேர்த்து எறாவை சேர்த்து வேகுதா. பார்க்கும்போதே என்ன பிரம்மணாத்தம். எப்படி ஆவி வருதே. அடாடா, பிரமாதமாக இருக்கு எறா குழம்பு இன்னைக்கு. இப்போ இந்த மசாலா எல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்குதுல, புளி கிளி, மிளகாத்தூள், உப்பு எல்லாம் இப்போ இதை ஊற்றணும். பூண்டு, மிளகுத்தூள்லாம் போட்டுருக்குதுல பாருங்கள். இப்போது
இறால் குழம்பு ரெடி. இதை அப்படியே கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் அந்த புதினா இலையை அப்படியே போட்டு லேசாக இறக்கிறோம். கொத்தமல்லி இலையை. டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. இறாவை பார்த்தோன்னு டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றினா இன்னும் சூப்பராக இருக்கும். சில பேர் தேங்காய் பிடிக்காது, ஆனால் தேங்காய் பால் எடுத்து ஊற்றலாம், அப்படிலாம் கொஞ்சமாக அரைச்சி ஊற்றலாம் தேங்காய். மூடிடுவோமா? நல்லா இறா குழம்பு கூச்சிச்சுங்க. காயெல்லாம் எல்லாம் வந்துருச்சு. இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்ற போகிறேன். ஆஹா, எப்படி மணக்குது! தேங்காய் பால் ஊற்ற போகிறேன். இங்கே பாருங்கள், அரைச்சி வச்சுருக்க பால். அப்படி லேசாக ஊற்றி விட்டு கிண்டி விட்டு இறா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உப்பு இருக்கான்னு பார்ப்போம். அடாடா, என்ன டேஸ்ட்! நேர்களே, நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இறா குழம்பு வச்சு பாருங்கள். பிரமாதமாக இருக்கும். அப்படியே சோறு கொண்டாங்க. என்ன நாங்கள் தான் கம்மியாக சாப்பிடுவோம் மத்தியானத்தில். ஆனால் காய்கறி வாழைக்காய் ரொம்ப அவசியம். மீன் குழம்புக்கு மாதிரி இது புளி நிறையா ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றணும். அப்போ தான் இறா குழம்பு நல்லாயிருக்கும். பிரமாதமாகிடுச்சு. ஓகேவா? நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். உங்கள் விஜய் கணேஷ்.